ஹார்ட் அட்டாக்கும் கார்டியக் அரெஸ்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே வேற வேற. கார்டியக் அரெஸ்ட்னா ஹார்ட்டுக்கு வர எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ராப்ளம் தான் கார்டியக் அரெஸ்ட். இந்த கார்டியக் அரெஸ்ட்ல சடனா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. கார்டியக் அரெஸ்ட் வரதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஹார்ட் அட்டாக்கும் சொல்லலாம். குழப்பமா இருக்குல்ல? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன? ஹார்ட் பம்ப் பண்ணி பிளட் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகும். பிரெயின், ஆர்கன், அப்புறம் எல்லா மசில்ஸ் எடுத்துட்டு போகுது. ஆமா, அதே மாதிரி ஹார்ட்டும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பிளட் சப்ளை தேவை. அது சப்ளை பண்ற ஆர்டரி தான் வந்து கொரோனா ஆர்டரின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டா பிரியும், ரைட் அண்ட் லெஃப்ட் கொரோனா ஆர்டரியா. எதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போக தேவையில்ல. இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் என்னன்னு பார்ப்போம். ஹார்ட் அட்டாக்னா இதயத்து போல ரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்படும். அது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எந்த கொலஸ்ட்ரால் வந்து குட் அண்ட் பேட்? எல்டிஎல் கொலஸ்ட்ராலா இல்ல வந்து ஹெச்டிஎல்லா? எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். இது இருந்தா நம்மளுக்கு நல்லது, இதான் குட் கொலஸ்ட்ரால் நினைக்கிறேன் நான். அப்படி கிடையாது. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நார்மலா இருந்தா எதுவும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு அளவு மீறி போகும்போது தான் பிரச்சனை ஏற்படும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மூலமா ஃபேட் டெபாசிட் ஆகிட்டு அந்த பிளாக் ஆகும். இது ஒன்றாவது ரீசன் சொல்லலாம். மெக்கானிசமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அங்க இடத்துல சொன்னல எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மூலமா அங்க ஃபேட் டெபாசிட் ஆகும். அந்த ஃபேட் வந்து பிளேக்னு சொல்லுவாங்க. அந்த பிளேக் என்ன ஆகுதுன்னா நாளாக ரப்சர் ஆகிட்டு அங்க இடத்துல ப்ளீட் ஆகும். எப்படி நம்மளுக்கு அடிப்பட்டா உடனே ரத்தம் கட்டிக்குங்களா, அதே மாதிரி தான் அந்த இடத்துலயும் வந்து ரத்தம் கட்டும். இப்போ ரத்தம் கட்டிடுச்சுன்னா அந்த இடத்துல கிளாட் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கிளாட் ஃபார்ம் கூட இன்ஃப்ளமேட்டரி செல்ஸும் ஒன்னா சேர்ந்து ரத்த குழாயில மொத்தமா அடைப்பு ஏற்பட்டுரும். ஸோ அப்படி ஆச்சுன்னா அதுக்கு பேர் இஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டுக்கு போற பிளட் சப்ளை கம்மி ஆயிடும், ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆயிடும். ஹார்ட்டுக்கு போற பிளட் சப்ளை கம்மியாகிறதுல அந்த மயோகார்டியல் செல்ஸ் எல்லாம் டெத் ஆகும். அதுக்கு பேர் தான் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவாங்க. இன்ஃபாக்ஷன்னா செல் டெத்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். இதுக்கான சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், செஸ்ட் பெயின் இருக்கும். அந்த பெயின் ரிலேட் ஆகிட்டு லெஃப்ட் ஆர்ம் ரீஜன், லெஃப்ட் ஜா, அப்புறம் நெக் ரீஜன்ல பெயின் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். மூச்சு திணறல் இருக்கும். அதே மாதிரி அன்எக்ஸ்பிளைன் ஸ்வெட்டிங், டிசினஸ், லைட் ஹெட்டட்னஸ் இதெல்லாம் இருக்கும். ஹார்ட் பீட் வந்து அதிகமாக ரைஸ் ஆகும். இதான் வந்து ஒரு சிம்டம்ஸ். இதுக்கான ரீசன் தான் என்ன ஹார்ட் அட்டாக்? அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். நான் ரெண்டா பிரிச்சுக்கலாம். நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அப்புறம் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏஜ் ஆக இந்த பிரச்சனை வரலாம். ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் வந்து யங்கர் பர்சனாக இருந்தால் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசீஸ். இப்போ மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அது மெயினாக சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஒபிசிட்டி, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அன்ஹெல்தி டயட், அப்புறம் எக்ஸஸ் ஆல்கஹால், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அப்புறம் புவர் ஸ்லீப். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்க வந்து மாடிஃபை பண்றதுனால தான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க மாடிஃபை பண்ணீங்கன்னா ஹெல்த்தியா லைஃப் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது எடுக்கலாம். இப்போ நான் மாடிஃபைபிள் நம்ம என்னதான் பண்ண முடியும்? நம்மளால நான் மாடிஃபைபிள் நம்ம எதுவும் பண்ண முடியாது. எதுலாம் நம்ம பாசிபிளா இருக்கோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும், இதை முற்றிலும் தவிர்க்கலாம். இப்போ நான் மூவ்மெண்ட்லாம் நம்மளால வாலண்டரி கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரீத்திங் நம்மளால நிறுத்த முடியுது. அப்புறம் மூவ்மெண்ட் நான் க்ளோஸ் பண்ண முடியுது ஹேண்ட். அப்போ ஹார்ட் மட்டும் ஏன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல? ஏன்னா ஹார்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிசிட்டி. ஹார்ட்டுக்குள்ள நோட்ஸ் இருக்கும். அது தானாவே இம்பல்ஸ் ஜெனரேட் பண்ணி ஹார்ட்டை வந்து கண்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ அதனால எந்த ஒரு நர்வ் சிஸ்டம் இல்லாதையும் அது ஹார்ட் வந்து தனியாக ஃபங்க்ஷன் ஆக முடியும் இந்த நோட்ஸ்னால. அது எலக்ட்ரிக் இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட் வந்து எஸ்ஐ நோட். அந்த எஸ்ஐ நோட் இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது அந்த ஏட்ரியா இருக்க மேல இருக்க சேம்பர் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். அதே அந்த சிக்னல்ஸ் கீழே வர கீழே இருக்க வென்ட்ரிகிள்ஸ் உங்களுக்கு கண்ட்ராக்ட் ஆகும். இது வந்து சிம்பிளா சொல்லிட்டேன், இது ஒரு ப்ராசஸா நடக்கும். அது கார்டியக் அரெஸ்ட்னா சொன்னல, இந்த இம்பல்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, அப்பதான் வந்து இந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட் சொல்லுவாங்க, அதான் அரித்மியா. இர்ரெகுலர் இருக்கும் போது அப்பதான் உங்களுக்கு அந்த கார்டியக் அரெஸ்ட் ஏற்படும். இந்த கார்டியக் அரெஸ்ட் சிம்டம்ஸ் வந்து சடனா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனால பிரீத்திங் இருக்காது. அதே மாதிரி அப்நார்மல் பிரீத்திங் இருக்கும், கேஸ்பிங் பிரீத்திங் சம்டைம்ஸ் இருக்கும். அப்போ பல்ஸ் ரேட்டும் அவங்களுக்கு வந்து நார்மலா இருக்காது, ஒன்றும் ஆப்சென்டா இருக்கும், இல்லை அப்நார்மலா இருக்கும். இதான் வந்து கார்டியக் அரெஸ்டோட சிம்டம்ஸ். இதுல எதுக்கு ரீசன்னா, கார்டியக் அரெஸ்ட் ஆகும்போது மற்ற ஆர்கன்ஸ் போற பிளட் சப்ளை வந்து எல்லாமே கம்மி ஆயிடும். பிரெயினுக்கு போற பிளட் சப்ளை கம்மி ஆயிடும். அதே மாதிரி வந்து நம்ம லங்ஸுக்கு போற பிளட் சப்ளை கம்மி ஆயிடும். இது எல்லாமே கம்மியாகும் போது என்ன ஆகும், பேஷண்ட்ஸ் எல்லாம் அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அவங்க உடனடியாக எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலாம் அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃபை சேவ் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்னீங்க ஹார்ட் அட்டாக்னால கார்டியக் அரெஸ்ட் வரலாமா? ஆமா, அது ஒன்னாவது ரீசன் வந்து ஹார்ட் அட்டாக்கும் இருக்கு. ஹார்ட்டுக்கு போற பிளட் சப்ளை வந்து அடைப்பு ஏற்படுது. இது ஒன்னாவது ரீசன் வந்து கார்டியக் அரெஸ்ட். அது எப்படி பாத்தீங்கன்னா, அந்த பிளட் சப்ளை போடலாம் irregular heartbeat ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. இது ஆகும்போது அவங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் ஆகும்.
ஸோ ஒன் ஆஃப் ரீசனாக இருக்கு கொரோனரி ஹார்ட் டிசீஸ். இது மட்டும் கிடையாது, அதர் காசஸும் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா மெடிகேஷன் வந்து ஓவர்டோஸ் ஆகுது, பாய்சனிங் அது மாதிரி ஆகும். அப்புறம் சிவியர் எலக்ட்ரோலைட் அப்நார்மலிட்டிஸ், அப்புறம் மேசிவ் பல்மரி எம்போலிசம், அப்புறம் கார்டியக் டாம்பனேட், இந்த மாதிரி ரீசனும் இருக்கு அது கார்டியக் அரெஸ்ட் ஆகிறதுக்கு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஷாக், அதனாலயே உங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் ஆகலாம். இப்போ சிம்பிளா சொல்ற மாதிரிங்க, ஹார்ட் அட்டாக் மூலியமா கார்டியக் அரெஸ்ட் வரும். ஆனா ஹார்ட் அட்டாக் மூலியமா மட்டும்தான் கார்டியக் அரெஸ்ட் வரும் அவசியம் கிடையாது. இந்த பல ரீசன்ஸும் இருக்கு இந்த கார்டியக் அரெஸ்ட் வரதுக்கு. அதே மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பர்சன் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும், பிளஸ் நம்ம பேசுறதெல்லாம் அவங்களாம் கேட்பாங்க. ஆனா கார்டியக் அரெஸ்ட் வந்தவங்க அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது, அன்ரெஸ்பான்சிவ் தான் இருப்பாங்க. இதுதான் கார்டியக் அரெஸ்ட். உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன்.